இப்போ நம்ம வந்து sputum suitability and AFB staining பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ sputum suitability அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லைனா லங்ஸில் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் காமனாக ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்மளுக்கு கேட்குற சாம்பிள் வந்து ஸ்பியூட்டம் தான். ஸோ அப்போ அந்த பேஷண்ட் கொடுக்குற ஸ்பியூட்டம் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்பியூட்டமை வச்சு நம்ம அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோபியல் ஏஜென்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா, அது வந்து சூட்டபிளா இருக்கா, நம்ம செக் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பியூட்டம் சூட்டபிலிட்டி. அண்ட் ஏஎஃப்பி ஸ்டெய்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டெய்னிங். அதுல இருந்து நம்ம சில பாக்டீரியாவை வந்து கண்டுபிடிக்கலாம், அது என்னென்ன பாக்டீரியா பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பியூட்டம் கலெக்ஷன். ஓகே, எக்ஸ்பெக்டோரேட்டட் ஸ்பியூட்டம், இதை வந்து பிலிப்ஸ்ல கேட்கலாம், நான் வச்சுக்கோ. எக்ஸ்பெக்டோரேட்டட் ஸ்பியூட்டம் அப்படின்னா என்ன? நம்ம வந்து அப்படியே அடிநெஞ்சில இருந்து அதை எடுத்து கொடுக்கணும், சும்மா துப்புறது கிடையாது. அடிநெஞ்சில இருந்து அதை நம்ம அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும்ல, அதான் வந்து எக்ஸ்பெக்டோரேட்டட் ஸ்பியூட்டம். சரியா? அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் காமன் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஸ்பெசிமென். ஞாபகம் வச்சுக்கோ, லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஸ்பெசிமென் ஃபார் த டயக்னோசிஸ் ஆஃப் பல்மனரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரிசீவ்ட் பை த மைக்ரோபயாலஜி லெபார்டரி. ஸோ பல்மனரி இன்ஃபெக்ஷன் என்ன? லங் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்றோம் அப்படின்னா அவங்கள வந்து அதிகமா மோஸ்ட் காமனா நம்ம கேட்கிற ஸ்பியூட்டம் என்னது? சரி, மோஸ்ட் காமனா கேட்கிற ஸ்பெசிமென் என்ன? ஸ்பெசிமென் எக்ஸ்பெக்டோரேட்டட் ஸ்பியூட்டம். ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்பெக்டோரேட்டட் ஸ்பியூட்டம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஸ்பெசிமென். ஓகே. அண்ட் வாட் இஸ் த பெஸ்ட் சாம்பிள் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஸ்பெசிமென். இதுவும் கண்டிப்பா கேட்பாங்க. வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்பெசிமென் அப்படின்னு கேட்டாங்கன்னா early morning specimen. Okay, so the most common lower respiratory tract specimen for diagnosis of pulmonary infections வந்து expectorated sputum. And what is the best specimen அப்படின்னா early morning specimen. Next, so நம்ம வந்து samples வந்து எத்தனை samples கேட்போம் அப்படின்னா sometimes they will ask for 2 sputum samples and sometimes for only 1 early morning sputum sample. So ஒரே ஒரு ஏர்லி மார்னிங் ஸ்பியூட்டம் சாம்பிள் சில டைம் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா 2 ஸ்பியூட்டம் சாம்பிள்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ 2 ஸ்பியூட்டம் சாம்பிள் கேட்கும்போது அதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்பாட் ஏர்லி மார்னிங் கலெக்ஷன், ஸ்பாட் கலெக்ஷன், 2 ஏர்லி மார்னிங் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எப்படி கேட்கலாம்? ஒரே ஒரு ஏர்லி மார்னிங் சாம்பிளை வந்து கேட்கலாம், ஸ்பியூட்டம் சாம்பிளை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்பியூட்டம் சாம்பிள்ஸ் கேட்கலாம். ஸோ 2 ஸ்பியூட்டம் சாம்பிள்ஸ் கேட்கும்போது it can be a spot early morning collection, இல்லனா spot collection இருக்கலாம், அப்படினா 2 early morning collections இருக்கலாம். ஓகேவா? ஓகேடா? இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ஸ்பியூட்டம் சாம்பிளை ரிக்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கேன் பி ஒன்லி 1. அப்படி ஒன்லி 1 இருக்கும்போது நம்ம வந்து early morning சாம்பிள் கேட்போம். ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட் early morning சாம்பிள் கேட்கலாம், இல்லைனா ஸ்பாட் கேட்கலாம், இல்லைனா early morning சாம்பிள் கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ, ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்பாட்ல அந்த டைம்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பியூட்டம் சாம்பிள் கேட்கறது. ஓகேவா? ஸோ இப்போ பேஷண்ட் கிட்ட வராங்க, நீ வந்து உடனே அவங்களை வந்து ஸ்பியூட்டம் கேட்கற அப்படின்னா அது வந்து ஸ்பாட். ஸோ இங்க வந்து ஸ்பாட் அண்ட் early மார்னிங் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா 2 டைம். ஒன்று வந்து அவங்க வரும்போதே நீ வந்து சாம்பிள் வாங்கணும், இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் டே early மார்னிங் சாம்பிள் வாங்கணும். கரெக்டா? ஸோ அதுதான் ஸ்பாட் early மார்னிங் சாம்பிள். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? A spot specimen is available in case the patient cannot or does not come back for the second visit. So suppose patientனால வந்து இன்னொரு வாட்டி விசிட் பண்ண முடியாது, ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க, ஏதாச்சும் ஒரு ரீசனால அவங்களால விசிட் பண்ண முடியாது, நம்ம ஸ்பாட் சாம்பிள் அப்பவே வந்து அவங்க கிட்ட சாம்பிள் வாங்கிக்கலாம். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இப்போ இங்க வந்து ஸ்பாட் அண்ட் early மார்னிங் இருக்கு. ஸோ ஸ்பாட்ல அவங்க ஒரு சாம்பிள் கொடுக்கணும், இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து கிளினிக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இன்க்ரீஸ் த ஒர்க் லோட் அண்ட் வெயிட்டிங் டைம் ஃபார் ரிசல்ட். ஸோ இன்னைக்கு நீ ஒரு சாம்பிள் வாங்கி அடுத்த நாள் காலையில் ஒரு சாம்பிள் வாங்கி அதை வந்து செக் பண்ணி ரிசல்ட் வரது வந்து லேட் ஆகும். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த ஒர்க் லோட் அண்ட் வெயிட்டிங் டைம் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்பாட். ஸோ ஸ்பாட்னா என்ன? இப்போ ஒரு சாம்பிள் பேஷண்ட் வரும்போதே ஒரு சாம்பிள் வாங்குற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சாம்பிள் வாங்க, அவங்க அந்த ஒரே நாள்ல வந்து எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடணும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? இட் கிரேட்லி ரெடியூசஸ் த ஒர்க் லோட். ஒர்க் லோட் எதை சொல்றாங்க? பேஷண்ட் வந்து போயிட்டு வந்து திரும்ப கொடுக்க வேணாம், அதாவது வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து டிலே இன் ப்ரொசீஜர், டிலே இன் டைம் எதுவுமே இல்லாம டக்குன்னு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். பாசிபிளி சேம் டே டயக்னோசிஸ். ஸோ சேம் டே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் விசிட்ஸ் ஃபார் த பேஷண்ட் வைல் மெயின்டைனிங் ஹை லெவல் ஆஃப் சென்சிட்டிவிட்டி. அதாவது நம்பர் ஆஃப் விசிட்ஸ் வந்து நம்ம வந்து பேஷண்ட் குறைக்கலாம். ஸ்பாட் நீ வந்து இப்போ ஒரு அவங்க வரும்போதே ஒரு ஸ்பியூட்டம் வாங்குற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னொரு ஸ்பியூட்டம் வாங்குற. ஸோ டக்குன்னு நீ வந்து டயக்னோசிஸ் வந்து இது பண்ணலாம், அவங்களை வந்து வர சொல்ல வேணாம். அண்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெரி மைனர் லாஸ் இன் த நம்பர் ஆஃப் கேசஸ்
டிடெக்டட். ஸோ கேஸ் டிடெக்ஷன்ல வந்து வெரி மைனர் லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்கன்னா இப்போ வந்து சில கேசஸ் வந்து அவங்க மிஸ் பண்ணிட முடியும். அதாவது ரொம்ப மைனர், அதாவது நிறைய கேசஸ் கிடையாது, ஒரு சில கேசஸ் அவங்க வந்து மிஸ் பண்ணிடலாம். அதாவது டயக்னோசிஸ் வந்து அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் வெரி மைனர் தான், ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங் சாம்பிள், அதாவது 2 samples. ஸோ 2 early morning samples அப்படி தான் எடுத்துக்கணும் ஃபார் ஹாஸ்பிட்டல் இன் பேஷன்ஸ். ஒரு வேலை ஹாஸ்பிட்டல் அவங்க அட்மிட் ஆயிருந்தா நம்ம வந்து 2 early இன்னைக்கு ஒரு மார்னிங் சாம்பிள், அடுத்த நாள் காலையில் ஒரு மார்னிங் சாம்பிள் வாங்கலாம். அண்ட் generally regarded to have the highest sensitivity யாருக்கு அப்படின்னா 2 early morning samples தான். அண்ட் இதுக்கு வந்து எந்த டிஸ்அட்வான்டேஜுமே இல்லை. ஓகே, இந்த ஸ்லைட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஸ் த கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் 2 sample collection அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பாட் early morning சாம்பிள் தான். ஓகேவா? வாட் இஸ் அ கன்வென்ஷனல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பாட் early morning. ஓகேவா? அடுத்து எல்லாத்தோடைய அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் வந்து கொடுத்து கேட்கலாம். அண்ட் which of the following has very minor loss in the number of cases detected அப்படின்னு கேட்டாங்கன்னா spot sample. And which of the following greatly reduces the workload அப்படின்னு கேட்டாங்கன்னா spot. And which of the following gives possibly same day diagnosis அப்படின்னா spot. And in the important question, which of the following is generally regarded to have the highest sensitivity அப்படின்னு கேட்டாங்கன்னா it is your 2 early morning samples. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது, ப்ராப்பர் ஏரியா ஃபார் கலெக்ஷன். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து பேஷண்ட்டை வந்து ஸ்பியூட்டம் வந்து எக்ஸ்பெக்டோரேட் பண்ணி கொடுக்க சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் கொடுக்க சொல்லணும். ரொம்ப வைட் ஓப்பனாக இருக்கணும் அந்த ஸ்பேஸ். அண்ட் சப்போஸ் ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸில் அவங்க வந்து ஸ்பியூட்டம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப வெல் வென்டிலேட்டடாக இருக்கணும், அதாவது ஏர் நல்லா சர்க்குலேட் ஆகிற ஒரு ரூமாக இருக்கணும். அண்ட் த பேஷண்ட் ஷுட் பி ஃபேசிங் அவே ஃப்ரம் த விண்டோ. அவங்க விண்டோவை ஃபேஸ் பண்ணக்கூடாது, விண்டோக்கு ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஸ்பியூட்டம் கொடுக்கணும்னா சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்து அது வந்து ட்ராப்லெட்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஸ்பியூட்டம் இன்னொருத்தவங்க கம்யூனிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸ் வழியாக வந்து ஏர்ல அது கேரி ஆகி இன்னொருத்தர் இன்ஃபெக்ட் பண்ணலாம்ல, அதனால அவங்க வந்து விண்டோஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஒரு க்ளோஸ் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அந்த க்ளோஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப வெல் வென்டிலேட்டடாக இருக்கணும். அண்ட் த பேஷண்ட் ஷுட் ஃபேஸ் அவே ஃப்ரம் த விண்டோ. ஓகேவா? சப்போஸ் ஒரு ஸ்பியூட்டம் கலெக்ஷன் பூத்ல அவங்க வந்து ஸ்பியூட்டம் கலெக்ட் பண்ணி ஸ்பியூட்டம் கொடுக்கலாம். அந்த ஸ்பியூட்டம் கலெக்ஷன் பூத் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கியூபிக்கல் என்ன இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஆஃபீஸ்லாம் உட்காந்துருப்போம்ல, இங்கே கம்ப்யூட்டருக்கு அதாவது கியூபிக்கல் ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. கியூபிக்கல் equipped with negative pressure, நல்லா ஞாபகத்துக்கும், negative pressure HEPA filters and UV light that is used to present the spread of TB during collection. So 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்பியூட்டம் பேஷண்ட் கலெக்ட் பண்ண சொல்லலாம், ஒன்று வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல கலெக்ட் பண்ண சொல்லலாம், இன்னொன்று வந்து வெல் வென்டிலேட்டட் ஏரியா அண்ட் த பேஷண்ட் ஷுட் ஃபேஸ் அவே ஃப்ரம் த விண்டோ. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்பியூட்டம் கலெக்ஷன் பூத். அந்த ஸ்பியூட்டம் கலெக்ஷன் பூத் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கியூபிக்கல். அங்க வந்து நெகட்டிவ் பிரஷர் இருக்கும், HEPA ஃபில்டர்ஸ் இருக்கும் அண்ட் UV லைட் இருக்கும். எதுக்காக இது 3 இருக்குன்னா டு பிரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் TB. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டு பிரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் TB டியூரிங் த கலெக்ஷன். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்லைட். ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ராப்பர் கண்டெய்னர் ஃபார் கலெக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கண்டெய்னரோட வால்யூம் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும்? 50 ml இருக்கணும். 50 ml இருக்கணும் மினிமம்ஸ். அதாவது இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வந்து 50 ml. ஓகேவா? இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வந்து 50 ml. சாம்பிள் மினிமம் சாம்பிள் எவ்வளவு இருக்கணும்? அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குற ஸ்பியூட்டம் மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 2 to 5 ml. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கண்டெய்னர் வந்து 50 ml இருக்கணும். ஓகேவா? அதுல நம்ம கொடுக்குற சாம்பிள் வந்து மினிமமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 2 to 5 ml இருக்கணும். ஓகே, மேட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியுதுல்ல, அதாவது உள்ள என்ன இருக்கு நமக்கு வெளியே இருந்து பார்த்தா தெரியணும், அதான் டிரான்ஸ்பரண்ட். வைடு மவுத் வந்து ரொம்ப வைடா இருக்கணும், இப்படி வைடு மவுத்தா இருக்கணும். ஸ்க்ரூ கேப்னா நம்ம வந்து மூடி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும், திருப்பி ஓப்பன் பண்ணுவோம்ல, எப்படி ஸ்க்ரூ எப்படி கழட்டுவோம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம்ல, அதான் ஸ்க்ரூ கேப். அன்பிரேக்கபிள் அண்ட் லீக் ப்ரூஃபா இருக்கணும். கிளீன் அண்ட் ஸ்டெரைலா இருக்கணும். சிங்கிள் யூஸ், ஒன்லி ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் வித் வால்ஸ் that can be easily labeled. அதாவது இந்த பேஷண்டோட டேட்டாலாம் எழுதுற மாதிரி ஈஸியா லேபிள்டா இருக்கும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். நான் வந்து கிளீன் பேத்ல இந்த டாபிக் வரும். ஸோ இப்பவே நல்லா படிச்சுக்கோ. ஓகே, ஒரு கண்டெய்னர் கலெக்ட் பண்றோம், அந்த ஒரு ஸ்பியூட்டம் கலெக்ஷன் கண்டெய்னர் எப்படி இருக்கணும்? அது வந்து 50 ml கெப்பாசிட்டியோட இருக்கணும். ஓகே, அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோட 50 ml கெப்பாசிட்டி கண்டெய்னரா இருக்கணும். பட் மினிமம் சாம்பிள் நம்ம ஸ்பியூட்டம் கொடுக்கணும்னா ஒரு மினிமம் சாம்பிள் வந்து 2 to 5 ml இருக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் மேட் அப் இருக்கணும், வைடு மவுத் இருக்கணும், ஸ்க்ரூ கேப் இருக்கணும், அன்பிரேக்கபிள் அண்ட் லீக் ப்ரூஃபா இருக்கணும், கிளீன் அண்ட் ஸ்டெரைலா இருக்கணும்,
சிங்கிள் யூஸ்க்கு தான் இருக்கணும் அண்ட் வித் வால்ஸ் தட் கேன் பி ஈஸிலி லேபிள்ட். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான சில நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்பியூட்டம் பேஷண்ட் வாங்குவோம் அப்படின்னா, go to the sputum collection area. You are directed to by the study nurse. This area should be outside or in a special area with negative airflow, meaning the air flows out of the room you are in. Okay. Take a few deep breaths while pressing your hand lightly on your stomach. When it is time to cough, you should be inhaling so deeply that you feel it in your stomach area. Then rinse and spit with water. This is important to make sure that there won't be bacteria and sputum collected. And put one hand over your mouth with a tissue and then put the other hand back on your stomach. Then cough deeply so that you can really feel in your stomach. Do not take shallow coughs from the throat or chest. Once sputum is in your mouth, release it to the container provided by the study. So இது வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோ எப்படி வந்து ஸ்பியூட்டம் கலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். obtain the specimen prior to antibiotic treatment. அதாவது ஏன் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்னா என்ன? சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ அவங்க வந்த உடனே டக்குன்னு வந்து ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறது ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னா மைக்ரோ ஆர்கனிசம் கில் பண்ற டேப்லெட்ஸ். ஸோ நீ இப்போ அவங்களுக்கு வந்த உடனே ஸ்பியூட்டம் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீ வந்து சாம்பிள்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்துட்ட அப்படின்னா ஒரு 2-3 days கழிச்சு அவங்க வந்து திரும்ப வராங்க, அப்போ நீ ஸ்பியூட்டம் எடுத்து பாக்குற, அப்போ வந்து ஏற்கனவே நீ கொடுத்த மாத்திரைனால அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் செத்துட்டு இருக்கும். ஸோ ஸ்பியூட்டம் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் தான் வரும், எந்த பேத்தஜன்ஸும் இல்லை அப்படின்னு தானே வரும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்பெசிமெனை வந்து கலெக்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? அடுத்து ரின்ஸ் த மவுத் ட்வைஸ். அவங்க வந்து ஸ்பியூட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மவுத் வந்து 2 times வந்து கொப்பளிச்சு தான் கொடுக்கணும், ரின்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால என்ன யூஸ்னா, அவங்க மவுத்தில் இருக்கிற எந்த பாக்டீரியா வந்து ஸ்பியூட்டம்ல வந்து இருக்காது. ஸோ நமக்கு ஃபேக் ஃபால்ஸ் ரிசல்ட்ஸ். ஏன்னா நமக்கு வாயில வந்து நார்மலாகவே சில பாக்டீரியாஸ் இருக்கும், பட் நம்ம அதாவது இவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து மிஸ்டயக்னோஸ் பண்ணக்கூடாது. அதனால மவுத் வந்து நம்ம ரின்ஸ் பண்ணணும் 2 times. ஓகே. நோ ஃபுட் ஃபார் 1 to 2 hours prior to expectoration. ஸோ அதாவது ஸ்பியூட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 to 2 hours முன்னாடி அவங்க சாப்பிடக்கூடாது. 1 to 2 hours வந்து அவங்க வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து நான் 8 o'clock நான் வந்து ஸ்பியூட்டம் கொடுக்க போறேன் அப்படின்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லேயே சாப்பிட வேணாம். இல்லை மதியம் வந்து லஞ்சு ஒரு 2 o'clock வந்து அவங்க வந்து ஸ்பியூட்டம் கொடுக்க போறாங்கன்னா அவங்களோட லாஸ்ட் இது வந்து 2 hours முன்னாடி தான் வந்திருக்கணும். ஓகேவா? inoculate the specimen onto culture media immediately after prompt transport to the microbiology laboratory. அதாவது டக்குனு ஸ்பியூட்டம் கொடுத்து கொஞ்ச நேரத்திலே நீ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற அப்படின்னா டக்குனு வந்து கல்ச்சர் மீடியாவுக்கு வந்து மாத்திரணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் do not collect nasal secretions such as saliva. ஸோ சளியோ இல்லை வந்து சலைவாவை மட்டும் கலெக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பியூட்டம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்டோரேட்டடா இருக்கும், அப்படியே அடி வயிற்றுல இருந்து அடிநெஞ்சில இருந்து அவங்க வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா?